அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நிகழுதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி நிகழ்கிறது. பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக மகத்துவம் பெற்ற ஒரு திருநாள். இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் உண்டு. ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுறதுனால அன்றைய தினத்தில் விரதம் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா உடனுக்குடன் பலன் கிடைக்கிறதுல அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால பெரும்பாலானோர் பௌர்ணமி விரதங்களில் பௌர்ணமி வழிபாடுகள் மீது அதிக ஆர்வமும் அதிகப்படியான வழிபாடுகளையும் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த சக்தி நிறைந்த பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே பெரும் அளவில் வெளிப்படும். அந்த வகையில் சிம்ம ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு எல்லா விஷயத்துலேயுமே துணிவோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இறைதலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு தங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்துலேயும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தாலும் ஓரளவுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தையும் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்புடன் செயலாற்றுவாங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவதுடன் அவர்கள் நல்ல தேர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கு. விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்கும். அதே மாதிரி புதிதாக செயல்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரணும், இல்லை மேலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி உறவுகளோடு சற்று ஒதுங்கி இருப்பது அவசியம். தேவையில்லாமல் அவர்களிடத்துல தேவையில்லாத விஷயத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உறவினர்களோடு நீங்கள் சொந்தங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அலட்சியத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு சேர்றதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு சேர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும்
அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கும் ஏற்படலாம். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. தொழில், வியாபாரம், வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க. வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி போதை வஸ்து, சோம்பல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது அவசியம். உங்களின் முக்கிய வேலைகள், குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்கிறதுலையும் கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க. தொழில், வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது, முதலீடு செய்யக்கூடிய விஷயத்துல குழப்பமான சூழல் உருவாகத்தான் செய்யும். முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க. நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இந்த காலம் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மூதாதைய சொத்து தொடர்பான சில தடைகளும் உருவாகலாம். காதல் உறவுல கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால உஷாராக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றொரு புறம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க. வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும். திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும். அதே போல் நற்பலன்கள் கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க. இந்த காலத்தில் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம். பணிச்சுமை தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். அதனால் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்காத சூழலும் உருவாகலாம். உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே
போல் பிள்ளைகளின் விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலம் கவலை தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சிரமங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம். காதல் உறவில் எச்சரிக்கையாகவே செயல்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுக்க பாருங்க.